ஆல், நான் உங்கள் ஜாஸ்மின் ரிடல்ஸ் மறுபடியும் உங்களை சந்திக்க வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யாரை நீங்கள் முதலில் காப்பாற்றுவீர்கள்? ஹூ வில் யூ சேஃபஸ்ட்? என்னது ஹூ வில் யூ சேஃபஸ்ட்டா? ஆமாங்க, போகலாமா பிகில்? சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்கள் நாய், பக்கத்து வீட்டு பாப்பா, 5 ரூபாய் காசு ஆற்றுல இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை காப்பாற்றுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பாப்பாவை தான் காப்பாற்றணும். ஏன்னா நாய் ஸ்விம் பண்ணி கூட வந்துடும். இப்போது இது 2வது சுச்சுவேஷன். இதிலும் நீங்கள் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களோட அம்மா, அப்பா, $1 மில்லியன். இந்த 3 பேரில் ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை காப்பாற்றுவீங்க? இது கொஞ்சம் கஷ்டம்தான், பார்ப்போம் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்கன்ட்டு. நான் ஆன்சர் சொல்லுவேன் தானே பார்த்தீங்க? கிடையாது, நீங்கள் தான் ஆன்சரை கமெண்ட் பண்ணணும். இப்போ 3rd சுச்சுவேஷன். இதில் ஒரு அங்கிள் பாப்பாவோட கை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. 3 பேரும் கை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் யார் கிட்னாப்பர் நீங்கள் சொல்லணும். கொஞ்சம் யோசிச்சாலே போதுங்க, ஆன்சர் வந்துடும். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இதில் கிட்னாப்பர் யாருன்னா ஏ. பிகாஸ் ஃபஸ்ட் பியும் சியும் பாப்பா தான் அந்த அங்கிளோட கை பிடிச்சிட்டுருக்குறாங்க. ஆனால் ஏ அவன் தான் பாப்பாவோட கையை பிடிச்சிட்டுருக்குறான். அவன் தான் கிட்னாப்பர். இப்போது நீங்கள் சுச்சுவேஷனில் போலீஸாக மாற போகிறீங்க. என்னது போலீஸா? ஆமாம், நீங்கள் தான் போலீஸ். ஏன்னா நீங்கள் தான் கிட்னாப்பரை கண்டுபிடிக்க போகிறீங்க. கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒன்றுமே தர மாட்டேன். இதில் கிட்னாப்பர் யாருன்னா 3rd ஒன். ஏன் 3rd ஒன்? ஃபஸ்ட்டு 2ல் கை பிடிக்காமல் வச்சுருக்காங்க. லிஃப்ட்டில் போய் யாராவது பாப்பாவோட கை பிடிப்பாங்களா? ஏன்னா கிட்னாப்பர் தான், ஓடக்கூடாது, எலிவேட்டர்லையும் கை பிடிச்சிட்ருக்குறோம். இப்போ நீங்கள் சிபிஐயாக மாற போகிறீங்க. என்னது சிபிஐயா? ஆமாங்க, நீங்கள் தான். ஏன்னா இதுலையும் நீங்கள் கிட்னாப்பரை தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா ஒன்றும் தரமாட்டேன். இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் சிபிஐ, அதனால் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். மறக்காமல் கமெண்ட்டில் ஆன்சர் போட்டுட்டு போயிடுங்க. இதோ உங்களுக்காக இங்கே 3 அதிசய கதவுகள் இருக்குது. இந்த கதவில் உங்களுக்காக ஒரு ரகசியம் காத்திருக்கு. என்னென்ன ரகசியம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டோர். இந்த கதவில் ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான். அவன் 300 பேரை கொலை பண்ணியிருக்கான். எப்போது? 1980s. நெக்ஸ்ட்டு கதவில் 1830 டிகிரி ஃபாரன்ஹீட் நெருப்பு இருக்குது. இப்போது லாஸ்ட்டு கதவில் லிக்விட் நைட்ரோஜன் ஐஸ் கட்டி மாதிரி ஃப்ரீஸ் பண்ணும், அது இருக்குது. இந்த 3 கதவில் நீங்கள் எந்த கதவை சூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் நினைக்கலாம் 3 கதவு போனாலும் மரணம் தான் நிச்சயம். ஆனால் ஒரு கதவில் மரணம் இருக்காது. அது எந்த கதவுன்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். இதுக்கு பதில் என்னவென்றால் அந்த கொள்ளைக்காரன் கதவு. ஏன்னா இந்த கொள்ளைக்காரன் 1990 கொலை பண்ணுது. இப்போ அவனே செத்து போயிட்டுருப்பான். அந்த கதவுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. இந்த 4 பேரில் நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை காப்பாற்றுவீங்க? நானாக இருந்தால் யாரை காப்பாற்றுவேன்னா, அந்த காலில் அடிபட்டு இருக்குல்ல அந்த அங்கிள், அவங்கள தான் ஃபஸ்ட்டு காப்பாற்றுவேன். நீங்கள் யாரை காப்பாற்றுவீங்கன்ட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதோ இங்கே சிவப்பு கலர் சொக்கா போட்டு ஒரு தாத்தா நிற்கிறாருல, அவர் யாரும் இல்லை, கிங். அவருக்கு குழந்தைங்களே இல்லாமா. அதனால் கிங்டமில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் கூப்பிட்டு விதையை தராரு. இந்த விதையை 2 மாதத்தில் யார் பெருசாக செடியாக வளர்க்குறாங்களோ அவங்க என்னோடய மகளாக இருப்பீங்கன்னு சொன்னார். 3 மாதம் கழித்து எல்லா குழந்தைங்களோட செடியும் பார்த்தாராம். எல்லா குழந்தைங்கிட்டையும் டிஃப்ரெண்ட் செடியாக இருந்துச்சான். நல்லா வளர்ந்து நல்லா பூ பூத்து. ஆனால் ஒரே ஒரு பாப்பா கிட்ட மட்டும் செடியே வளராமல் இருந்துச்சான். அந்த பாப்பா உம்முன்னு இருந்துச்சான்.
கிங்டம் வந்து அந்த பாப்பா மட்டும் சூஸ் பண்ணி நீ தான் என்னோடய மகள்ன்ட்டு அறிவிச்சாராம். ஏன்னா கிங் தந்தது எல்லாமே ஃபேக் சீட்ஸ், இந்த பாப்பா மட்டும்தான் உண்மையாக இருந்திருக்கிறா. பாருங்கள், உண்மையாக இருந்ததுக்கு எவ்வளோ பெரிய பலன். அதை யாருமே ஏமாற்றக்கூடாது, சரிங்களா? ஓகே காஸ், பாய். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் ஜாஸ்மின் ரிடல்ஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர்.